ஹலோ ஆல் வணக்கம். பீடா வெல்கம் டு தி ஷோ. டெல்லி வர்சஸ் ஆர்ஆர். இங்கன்னா ஃபிரோஷா கோட்ல ரெண்டாவது மேட்ச். போன மேட்ச் டெல்லி தோத்தாங்க எம்ஐயோட. அதே வென்யூல ஆர்ஆர் மீட் பண்றாங்க. ஆர்ஆரும் தோத்துட்டு தான் வர்றாங்க. டெல்லி ஹோம்லயே தோத்துட்டு உட்காந்துருக்காங்க. ஆனா டாப் ஆஃப் தி டேபிள் உட்காந்துருக்காங்க. ஸோ இந்த மேட்சை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதான் சொல்றேனே. இப்ப உங்களுக்கு ஒரே ஒரு சொல்யூஷன் என்னன்னா இருக்கு. இப்ப வந்துட்டு டெல்லி வந்து தோத்துட்டு வர்றாங்க, இந்த மொமெண்டம் உடஞ்சிட்டு வராங்க. கிரெடிட் டு யூ. ஏன்னா கரெக்டா சொன்னீங்க. 4 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க பீடா. எனக்கு தெரிஞ்சு தோக்கணும்னு நினைக்கிறேன். நீங்க கரெக்டா அதே மாதிரி ஆயிடுச்சு. போன வருஷம் 5 தடவையும் டீம் டாஸ் வின் பண்ணி போலிங் போட்டு 200+ கன்சீட் பண்ணி தோத்தாங்க. போன மேட்சும் இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன நடந்ததுன்னா, டாஸை வின் பண்ண டீம் உங்களுக்கு வந்து போலிங் போட்டாங்க, 200 மேல கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் தோத்தாங்க. அந்த மாதிரியான ஒரு கிரவுண்டு, ஒரு 210 உங்களுக்கு அடிச்சே ஆகணும். இதுல வந்து உங்களுக்கு எந்த சந்தேகமும் கிடையாது. உங்களுக்கு இந்த இந்த மாதிரி ஒரு வென்யூல நீங்க ஆடுறீங்கன்னா, நான் எப்பவுமே அதுதான் பார்ப்பேன். பேட்டிங் ஆடினீங்க, ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடினீங்கன்னு. ஆனா நிறைய பேர் வந்து அதை யோசிக்கிறது இல்ல. இங்க உங்களுக்கு வந்து இதுவே கிடையாது. எந்த ஒரு ஃபேஸுமே டிஃபென்சிவ் ஃபேஸ்னு எதுவுமே கிடையாது. பவர் பிளேல 60 வரணும், அதுக்கப்புறம் ஒரு 35, ஒரு 95, அடுத்த ஃபேஸ்ல ஒரு 45, கடைசி ஃபேஸ்ல ஒரு 60ல இருந்து 65, 205 to 210 வரும். 205 இஸ் கோயிங் டு பி த வின்னிங் ஸ்கோர். மும்பை எக்ஸாக்டா வந்து 205 அடிச்சாங்க. என்ன பியூட்டிஃபுல்லா போனாங்க பாருங்க. 10 ஓவர்ல 59 ஃபார் ஒன். சாரி, 6 ஓவர்ல 59 ஃபார் ஒன்னு, 10 ஓவர்ல 94 ஃபார் டூ, 15 ஓவர்ல 146 ஃபார் ஃபோர், 20 ஓவர்ல 205 ஃபார் ஃபைவ். எந்த ஒரு ஃபேஸ்லயும் ஒரு விக்கெட்டையும் கொடுக்கல. டெல்லி அவங்கள கரெக்டா மேட்ச் பண்ணாங்க. இந்த கடைசி 5 ஓவர்ல வந்து அப்படியே பயங்கரமா கொலாப்ஸ் ஆனாங்க. இங்க வந்துட்டு உங்களுக்கு வின் ஃபேக்டர்னா அந்த டபுள் பண்ற ஒரு இதை சொன்னோம். இப்ப மும்பை வந்து 11 ஓவர்ஸ்ல வந்து எவ்வளவு இருக்கீங்கன்னோ, 2 விக்கெட் இருந்தா டபுள் பண்ணுவீங்கன்னு சொன்னோம். மும்பை 11 ஓவர்ஸ்ல 104 ஃபார் டூ, கடைசி 9 ஓவர்ல 101, 3 ரன் தான் கம்மி அடிச்சாங்க. ஆல்மோஸ்ட் டபுள் பண்ணாங்க. அண்ட் தே ஹேட் ஸ்கோர்ட் மோர் ரன்ஸ் தேன் டெல்லி. டெல்லி 65 ஃபார் 8 லாஸ்ட் 9 ஓவர்ஸ்ல. அதுதான் டிஃபரன்ஸ். அதுக்கப்புறம் போலிங் இன் பவர் பிளே ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த மொமெண்டம் ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ல கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு அதுக்கப்புறம் நிறுத்தவே முடியாது. இப்போ 6 ஓவர்ல ஏகப்பட்ட ரன் வந்துச்சு, ஒரு 70-80 வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் கரெக்டா ஃபேஸ் அவுட் பண்ணீங்கன்னா 225 வந்துடும். தட் இஸ் எனார்மஸ் சேஸ் ஆக்சுவலி வந்ததுன்னா. ஈவன் தோ இட்ஸ் வெரி குட் பேட்டிங் ட்ராக். இப்போ ஃபாப் டூ பிளஸ் அன்பார்ச்சுனேட்லி இஸ் கோயிங் டு பி அவுட் ஃபார் அ லாங்கர் பீரியட். அதனால இவங்களுக்கு எந்த இதுவும் இருக்காது. இவங்களுக்கு ஒரே ப்ராப்ளம் என்னன்னா, ஒரு ஃபாரினர், வெளியே இருக்கிற ஃபாரினர் பேட்ஸ்மேன் டானவன் பெரேரா. இப்ப அவங்க எப்படி யோசிப்பாங்க அப்படின்னா, there is a good chance that KL Rahul will open with Abhishek Porel and Donovan Ferreira just joining Tristan Stubbs as a finisher. அதுதான் நானும் யோசிச்சேன். பீடா அதான் கரெக்டான இது. இவங்க சும்மா அது ஜேஎஃப்எம் வச்சுக்கிட்டே இது பண்ண முடியாது. அது எப்படி நீங்க யோசிக்காம இருப்பீங்க? உங்களுக்கு நான் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கணும், உங்களுக்கு சான்ஸ் கொடுக்காம நான் பேசிட்டேன். அப்பாலஜிஸ் ஃபார் தட். ஏன்னா ஒரு லெவலுக்கு மேல நீங்க எப்படி யோசிக்கணும்னா, பேக்கிங் எ பிளேயர் இஸ் டிஃபரெண்ட். இஃப் யூ கேன் கெயின் எனி திங் அவுட் ஆஃப் இட் இஸ் கோயிங் டு பி அனதர் டிஃபரன்ஸ். கேஎல் ராகுல் மாதிரி ஒரு பிளேயர்லாம் அந்த மாதிரி ஒரு பிச்சில் ஓபன் பண்ணா கசாமுசான்னு அடிக்க மாட்டாரு. ஆனா எப்படி ரன் அடிக்கிறதும் தெரிஞ்ச ஒரு பக்கா கில்லாடி. ஸோ நான் எப்படி போவேன்னா, கேஎல் ராகுல் இஸ் கோயிங் டு ஓபன் வித் அபிஷேக் போரல், கருண் நாயர். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்துட்டு ப்ராபப்ளி அக்ஷர் வாண்ட்ஸ் டு கம் இன் தட் ஸ்டேஜ். அக்ஷர், ட்ரைஸ்டன் ஸ்டப்ஸ், டானவன் பெரேரா, அசுதோஷ் சர்மா, விப்ராஜ் நிகம், மிச்சேல் ஸ்டார்க், குல்தீப் யாதவ், முகேஷ் குமார். இந்த இம்பாக்ட் சப் இஸ் கோயிங் டு பி மோஹித் சர்மா. உங்களுக்கு இந்த கேஎல் ராகுல் மாதிரி ஒருத்தர் கருண் நாயரும் கண்ணா பண்ணான்னு அடிக்கிற ஆள் பீடா கிடையாது. நடராஜன் ஃபிட்டா டிராப்டா என்ன கதை? ஒரு ஒரு மேட்ச் கூட ஆடல இந்த சீசன்ல. நான் உங்களுக்கு ஒன்னே ஒன்னு கிளியரா சொல்லிடுறேன். ஐ ரேட் நட்ராஜன் எக்ஸ்ட்ரீம்லி ஹைலி. இந்த மாதிரி ஒரு சாவு பிச்சில் மோஹித் சர்மா மாதிரி ஒரு ஆள் ஆடியே ஆகணும். இப்ப அன்பார்ச்சுனேட்டா பெருசா ஒரு விக்கெட் எடுக்கல. அவர் ஒரு கேம் சேஞ்சரு, அவர் ஆடியே ஆகணும். யூ காட் மிச்சேல் ஸ்டார்க் டு ஸ்ட்ரைக் அப் ஃப்ரண்ட். முகேஷ் குமார் ஆல்சோ இன் மை ஒப்பீனியன் இஸ் நாட் பேட். யூ கேன் பிக் அப் விக்கெட்ஸ். குல்தீப் யாதவ் ஜெனுவன் ஸ்ட்ரைக் போலரு. அக்ஷர் பட்டேல் ஒரு டிஃபென்சிவ் பியூட்டிஃபுல் லெப்ட் ஹேண்ட் ஸ்பின்னரு. விப்ராஜ் நிகம் இஸ் போலிங் பெல்லுங்கும் போது அந்த மாதிரி ப்ளீடிங் நடந்ததுன்னா உங்களுக்கு அதை ஸ்டாப் பண்ற ஒரே ஆள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும்
மோஹித் சர்மான்றதுனால இஸ் நாட் பீன் பேட் இன் திஸ் டோர்னமெண்ட் ஈவன் தோ இட் டசன்ட் ஹவ் மோர் விக்கெட்ஸ் இன் இஸ் பேக். ஈ ஷுட் கண்டினியூ. நட்ராஜன் டிராப்டா இன்ஜுரியா எனக்கு தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் மோஹித் சர்மா ஷுட் கண்டினியூ. இதை நீங்க ஒத்துக்கிறீங்களான்னு எனக்கு தெரியல. பிகாஸ் ஐ ரேட் ஹிம் எக்ஸ்ட்ரீம்லி ஹைலி. இல்ல, கண்டிப்பா அவரு ஹேஸ் த பேக்கிங் தான் நினைக்கிறேன். அதனாலதான் டிஃபிகல்ட் ஓவர்ஸ் அவர் கொடுக்குறாங்க. எல்லா விக்கெட்லயும் அவர் நல்லா போடுறாரு. ஸோ ஐ ஆல்சோ ஃபீல் த சேம் பீடா. ஸோ நீங்க சொல்லுங்க அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம். அதுக்கப்புறம் இப்ப நான் சொல்ற டீம் உங்களுக்கு வித் ஜானவன் ஃபெராரா இன், கேஎல் ராகுல் ஓப்பனிங், கருண் நாயர் அட் நம்பர் 3, ரெண்டு பிளேயரு. இது எப்படின்னா உங்களுக்கு அந்த ரூட் போயிடும். குஜராத் டைட்டன்ஸ் மாதிரி ஒரு 12-13 ஓவர் கரெக்ட். வரைக்கும் செட் பண்ற ஒரு டாப் 3 ஆயிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ட்ரைஸ்டன் ஸ்டப்ஸ், டானவன் ஃபெரேரா, அசுதோஷ் சர்மா, விப்ராஜ் நிகம் அண்ட் அக்ஷர் பட்டேல் கேன் பிளே டபுள் கேர். இந்த டீம் ரொம்ப டிஃபரெண்டா இருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும். At the same time, there is a chance Fraser Megger can play. Fraser Megger can get a 70. அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்க அவரை டிராப் பண்ண சொன்னீங்க, அவர் 70 அடிச்சிட்டாங்கன்னா பிரயோஜனமே கிடையாது அந்த மாதிரி பேசி. ஏன்னா இப்ப ரைட் நவ் வாட் இஸ் இன் நீட் ஆஃப் த அவர் என்ன பொறுத்த வரைக்கும் கேஎல் ராகுல் இஸ் வேஸ்டட் அட் நம்பர் 4. If you have to understand in a pitch like this, someone has to set it up to have the big launch. கருண் நாயர் என்னை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து எப்ப பேட்டை எடுத்தாரோ அந்த எஸ்மேட்லி விஜய் டிராஃபிலே நிக்கவே இல்லைங்கும் போது இந்த மாதிரி ஒரு இதைத்தான் அவங்க எடுக்கணும். இப்ப வந்து ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு வருவோம். அவங்களும் பாத்தீங்கன்னா சொல்லிட்டோம் முன்னாடியே மாட்டின்னு இருக்காங்க, ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு. யசஸ்வி ஜெய்ஸ்வால், சஞ்சு சாம்சன், நிதிஷ் ராணா ஹேஸ் டு பேட் நம்பர் 3. என்னை பொறுத்த வரைக்கும் தெர் இஸ் நோ பாயிண்ட் இன் வேஸ்டிங் நிதிஷ் ராணா டவுன். ஏன்னா அவர் அடிக்கக்கூடிய ஆளு, பால்லாம் சாப்பிட மாட்டாரு. ஃபாலோட் பை ரியான் பராக், துரு ஜூரல், சிம்ரன் எட்மயர். உங்களுக்கு ப்ராபப்ளி அவங்க எப்படி யோசிப்பாங்கன்னா இப்ப இந்த மாதிரி ஒரு பிச்சு உங்களுக்கு வந்துட்டு ஒரு பேட்ஸ்மேன் தேவைப்படுது. போனதே இந்த புட்ட அண்டர் பார் ஸ்கோர்ன்றதுனால there is a good chance சுபம் தூபே might come in. அதுக்கப்புறம் ஹசரங்கா, ஆர்ச்சர், மகேஷ் தீக்ஷனா, சந்தீப் சர்மா. அதுக்கப்புறம் அவங்களோட ஒரு இம்பாக்ட் either it can be துஷார் தேஷ்பாண்டே, it can be ஆகாஷ் மத்வால், or it can be குமார் கார்த்திகேயா. One of them can be the இம்பாக்ட் சப். எனக்கு தெரிஞ்சு அவங்க ஆகாஷ் மத்வால ட்ரை பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். bring in some variety to that attack which is unfortunately not been firing. இந்த டபுள் பண்ற இது ஆஃப்டர் 11 overs பாத்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து இவங்க ரியான் பராக முன்னாடி ஆடுறாங்க. ஸோ பின்னாடி வச்சுக்கோங்க நிதிஷ் ராணா. எஸ், அந்த நிதிஷ் ராணா அந்த இடத்துல எப்படி ஆடுவாரு ஐ எம் நாட் ஷூர். துரு ஜூலவ் இஸ் எக்ஸலண்ட். அந்த மோட்டார் பைக் ஸ்பீட்ல போவாரா ஐ டோன்ட் நோ. சிம்ரன் எட்மயர் இந்த டோர்னமெண்ட்டுக்கு வரலை. சிவன் தூபே ஆடினார்னா நல்ல பிளேயர், அந்த ஒரு டிஸ்ட்ரக்டிவ் இன்னிங்ஸ் ஆட முடியுமா ஐ டோன்ட் நோ. இப்போ வனிந்து ஹசரங்கா பாத்தீங்கன்னா he can bat, he can create impact, I don't know. வேற இங்க வந்துட்டு இவங்க அந்த மாதிரி ஒரு இது அதை கண்டிப்பா அதை எடுப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். அப்படி அவங்க எடுத்துட்டாங்கன்னா ஸ்டப்ஸ், அசுதோஷ் சர்மா, அக்ஷர் பட்டேல், விப்ராஜ் நிகம் ஒன் ஆஃப் த டாப் 4 போது அந்த பேலன்ஸ் சூரா இவங்களுக்கு இருக்கு. அதுல எந்த சந்தேகமும் உங்களுக்கு கிடையாது. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் 6 overs ஆஃப் போலிங் அப்படிங்கும் போது யூ ஹாவ் முகேஷ் குமார், யூ காட் மிச்சேல் ஸ்டார்க், யூ காட் அக்ஷர் பட்டேல், யூ மைட் ஆல்சோ போல். இங்க பாத்தீங்கன்னா ஜோஃப்ரா ஆர்ச்சர் ஒருத்தர் தான் இருக்காரு, வேற யாரும் வந்து பெருசா இம்பாக்ட் கிரியேட் பண்றத அப்படின்றதுனால டெல்லி ஆஃப்டர் அ லாஸ் வில் கம் பேக் வித் அ வின். தே வில் கோ வித் எட்ஜ் ஆஃப் 53-47. இதை ஒத்துக்கிறீங்களா இல்ல முதல வாய்க்குள்ள கைய விடுறீங்களா ராஜஸ்தான் ராயல்ஸ்? இல்ல, முதல்ல வாய்க்குள்ள கைய விடலாம். ஆனா ராஜஸ்தான் நம்பி இப்போதைக்கு இந்த வென்யூல கைய விட முடியாதுன்னு நினைக்கிறேன். அதனால நானும் டெல்லினே சொல்றேன் வீடா, அப்படியே ஃபேண்டசிக்கு போலாம். ரொம்ப சிம்பிள். இப்போ அதான் சொல்றேனே, இப்ப டெல்லியோட மொமெண்டம் பிரேக் ஆனாலும் they are not under any confusion at all. If they're going to shift their batting order, KL Rahul is go to his primary position where he has performed everywhere. அதனால it is not a big gamble whatsoever. It might work out in their favor. இப்ப எங்களுக்கு வந்து ஃபேண்டசின்னா இப்ப சொல்லிட்டேன் எப்படி இருக்கும் பிச்சுன்னு. ஐ எம் பிக்கிங் சஞ்சு சாம்சன், ஐ எம் பிக்கிங் யசஸ்வி ஜெய்ஸ்வால், ஐ எம் பிக்கிங் கேஎல் ராகுல். 3 பேர் எடுக்கிறேன். The Vipraj Nigam வந்துட்டு he has been someone who has been picky wickets, has got a knack of picking up wickets. எந்த மாதிரி ஒரு சர்ஃபேஸ்னாலும் குல்தீப் இஸ் someone who will deliver. ஸோ என்னோட 5 பிளேயர் பாத்தீங்கன்னா குல்தீப் யாதவ், சஞ்சு சாம்சன், யசஸ்வி ஜெய்ஸ்வால், கேஎல் ராகுல் அண்ட் விப்ராஜ் நிகம். இப்ப நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே, நான் வந்து அபிஷேக் போரல் நல்லா தான் ஆடிட்டு இருக்காரு. ஸோ அபிஷேக் போரல் எடுக்கிறேன். மோஹித் சர்மா நீங்க சொன்னீங்க, மோஹித் சர்மா எடுக்கிறேன். நான் இத்தனை நாள் ஒரு 2 விக்கெட் தான் எடுத்துருக்காரு இது வரைக்கும் டோர்னமெண்ட்ல.
நாளைக்கு எடுப்பாருன்னு நினைக்கிறோம். ஸ்டார்க்கும் வந்து ஒரு விக்கெட் டேக்கிங் பவுலர் தான், ஸோ அவரையும் டிஸ்கார்ட் பண்ண முடியாது. ஸோ ஸ்டார்க்கே எடுக்கிறேன். மனிந்து அசரங்கா அதுக்கப்புறம் 4 விக்கெட் எடுத்ததுக்கப்புறம் ஒரு மேட்ச் மிஸ் பண்ணாரு, அப்புறம் நாட் அமாங் விக்கெட்ஸ். நாளைக்கு வந்து ஐ திங்க் ஹி வில் கம் குட் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்புறம் நிதிஷ் நீங்க சொன்னீங்க, ஸோ ஐ ஆல்சோ எக்ஸ்பெக்ட் டு டூ வெல். அவர் ஒரு டெல்லி பாய், டெல்லியிலே மேட்ச் நடக்குது, எக்ஸ்பெக்ட் டு டூ வெல். ஸோ இதான் என்னுடைய ஃபேண்டசி பிக் ஸ்பீடா. ஸோ ரெண்டு பேருமே வந்து டெல்லி ஜெயிக்கும்னு சொல்லியிருக்கோம். இந்த மேட்சுக்கு ஃபேண்டசி பிக் பண்ணியாச்சு, காம்பினேஷன்ஸ் கண்டிஷன்ஸ்லாம் சொல்லியாச்சு. உங்க ஃபைனல் தாட்ஸ் என்ன? அதான் சொல்றேன் உங்களுக்கு, இப்ப ராயல்ஸ் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். அந்த ஒரு சேஞ்ச பண்ணணும். ராணா முன்னாடி இறக்கிட்டு பராக பின்னாடி வச்சுட்டு they have to strengthen their power hitting in the end. இம்ரான் நெட்மேயர் அரைவ் ஆகல. துரு ஜூரல் வந்துட்டு சூப்பர் பிளேயரு. அதுக்கப்புறம் சுபம் துபே ஆடினாலும் அவர் இம்பாக்ட் கிரியேட் பண்ணுவாரா? டப்புன்னு சாம்சன் ஜெய்ஸ்வாலும் அவுட் ஆனா இந்த பேட்டிங்ல எனக்கு கொஞ்சம் சிரிக்கிற மாதிரி இருக்கு. அதுக்கு அவங்க என்ன பண்ணும், சமாட்டு பிரிங் ரியான் பராக் கெட் தட் பேலன்ஸ் இந்த எண்ட் ஓவர்ஸ். அதுக்கப்புறம் they have to bring in ஆகாஷ் மத்துவால் to see that he can complement ஜோஃப்ரா ஆர்ச்சர். அங்கேயும் போலிங்லயும் வந்து இடிக்குது. இங்க வந்துட்டு உங்களுக்கு அசரங்கா விக்கெட் எடுத்தாலும் இன்னும் எக்ஸ்பென்சிவா போவாரு. ஏன்னா ரொம்ப சின்ன கிரவுண்டு, டேர்ன்லாம் எதுவும் இருக்காது, அவரை நீங்க பிளேம் எல்லாம் பண்ண முடியாது. ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங் போது அகெயின் அங்க வந்து ஜோஃப்ரா ஆர்ச்சர் ஸ்ட்ரைக் பண்ணல. ஒருவேளை அவருக்கு வேற பேட் டேனா ரொம்ப பிரச்சனை ஆயிடும்ன்றதுனால they have to do the strategical changes. அவங்களும் இந்த மேட்ச் அடி வாங்கினா வந்து பயங்கர வந்து ஒரு டாப் த்ரீக்கு பாட்டம் த்ரீக்கு கம்பீட் பண்ற மாதிரி வந்துரும். டெல்லி இஸ் பிளேயிங் ஹை, நல்ல கிரிக்கெட் ஆனாங்க, சூப்பர் கிரிக்கெட் ஆடி அன்பார்ச்சுனேட்டா ஜெயிக்க வேண்டிய மேட்ச் தோத்தாங்க. நத்திங் இஸ் லாஸ்ட் இட் ஃபார் தம். ஸோ லெட் அஸ் see who comes back and trump on this game. We'll come back and review to see whether Delhi is maintaining the pole position or Rajasthan is making a comeback with your very own octopus. Until then, thanks a lot and bye bye.